Hello dear brothers and sisters, so welcome to Tamil. So Tamil அடுத்து நாம பார்க்க போறது அலகு 7 சரியா அலகு 7ல தமிழ் சான்றோட தலைப்புல முடியரசன் பத்தி பார்க்க போறோம் சரியா கவிஞர் முடியரசன் பத்தி பார்க்க போறோம் சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முடியரசன் அவரை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா சோ ஒவ்வொரு தலைவரும் நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லையா சோ இப்போ நம்ம முடியரசனை பார்க்க போறோம் சோ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத ஸ்கூல் புக் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சோ ஒரு சில எக்ஸ்டர்னல் சோர்ஸ் தேவரா போன்ற ஒரு சில எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்தும் முக்கியமானதை மட்டும் எடுத்து கொடுத்திருக்கேன் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க இதுல வந்து கேள்விகள் வரலாம் சரியா சோ ஓகே முடியரசன் அவருடைய இயற்பெயர் என்னது துரைராஜு சரியா ஸோ துரை ராசு அப்படின்னாலும் சரி ராஜு அப்படின்னாலும் சரி ஓகே ஸோ ராஜுன்றது வடமொழி சொல் கலந்துருக்கு இல்லையா ஸோ துரை ராசுன்றது நம்ம தமிழ் படித்து சொல்லுவோம் புரியுதா அப்போ இயற்பெயர் என்னது துரை ராசு புரியுதா ஸோ துரை ராசுன்னு இல்லாமல் துரை ராஜ் அப்படின்னு கொடுத்தாலும் அவர் தான் புரியுதா இல்லை துரை ராஜு அப்படின்னு கொடுத்தாலும் அவர் தான் புரியுதா ஸோ ஓகே துரை ராசு அப்படின்றது அவருடைய இயற்பெயர் பிறப்பு எங்கே பெரியகுளம் சரியா தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பிறந்திருக்காரு அவருடைய காலம் அக்டோபர் 7 1920 பிறந்திருக்காரு அதே போல் டிசம்பர் 3 98 1992 இறந்திருப்பார் சரியா அவருடைய தந்தை சுப்பராயலு தாயார் சீதாலட்சுமி காரைக்குடியில் நல்லா பாருங்க எந்த ஊர் காரைக்குடியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு சாதி மறுப்பு திருமணம் செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அது மாதிரி திருமணங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்போ சாதி மறுப்பு திருமணத்துக்கு ஆதரவு தெரிவித்தாரா ஆமாம் ஆதரவு தெரிவித்தார் ஸோ பாரதிதாசன் பரம்பரையை சேர்ந்த பாரதிதாசன் பரம்பரை என்னது பாரதிதாசனிடம் கல்வி கற்கக்கூடிய அந்த மாணவர்கள் அதான் பாரதிதாசன் பரம்பரைன்னு சொல்லுவோம் அப்போ பாரதிதாசன் பரம்பரை சார்ந்த தலைமுறை கவிஞர்கள் இருப்பாங்க இல்லையா அவர்களில் மூத்தவர் புரியுதா அப்போ பாரதிதாசன் மாணவராக இருக்கக்கூடிய கவிஞர்களில் இவர் மூத்தவர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவோடு நெருங்கிய நட்பு கொண்டவர் நண்பர் 1998 தமிழக அரசின் கலைமாமணி விருதை பெற்றார் 1998 கலைமாமணி விருது அவருடைய 2000 வருஷத்தில் அவருடைய நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டது சரியா ஏன்னா 98 இறந்து போயிருப்பார் இல்லையா இறந்து போன 2 வருஷத்தில் அப்புறம் என்ன பண்ணுவோம் அரசு அவருடைய நூல்களை நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கும் சரியா சரி இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன பெயர்கள்லாம் வச்சு நம்ம முடியரசனை அழைக்கிறோம் கவியரசு புரியுதா கவியரசு அப்படின்றது கண்ணதாசனுக்கும் பொருந்தும் புரியுதா கண்ணதாசனுக்கும் பொருந்தும் இவருக்கு முடியரசனுக்கும் பொருந்தும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவருக்கு அந்த கவியரசு சொல்லக்கூடிய பட்டத்தை யார் கொடுத்தா குன்றக்குடி அடிகள் சொல்லியிருப்பார் புரியுதா பரம்புமலையில் நடந்த ஒரு விழாவில் 1966 ஆண்டு பரம்புமலையில் நடந்த ஒரு விழாவில் குன்றக்குடி அடிகளார் முடியரசனை என்ன சொல்லி அழைச்சிருப்பார் கவியரசு அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பார் புரியுதா அது மட்டும் இல்லாமல் சங்க புலவர் அப்படின்ற ஒரு சிறப்பு பேர் இருக்குது அதை வச்சது யார் குன்றக்குடி அடிகளார் தான் குன்றக்குடி அடிகளாரை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் பார்த்துட்டோம் இல்லையா ஸோ படித்து வச்சுக்கோங்க திராவிட நாட்டின் வானம்பாடி அண்ணா சொல்லியிருப்பார் 1957 சொல்லியிருப்பார் திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார் முடியரசன் அவர்கள் முடியரசனை திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைத்தவர் யார் அறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா சரியா திராவிட இயக்க கவிஞர் என்று போற்றப்படுபவர் யார் முடியரசன் பாவரசர் தேவநேய பாவரசர்னு சொல்லியிருப்பார் ஸோ தேவநேய பாவாணரால் பாவரசர் என்று அழைக்கப்பட்ட கவிஞர் யார் முடியரசன் சரியா கவி பேரரசர் நல்லா பாருங்க கவியரசு கவி பேரரசு என்ற சிறப்பு பெயர்களை முடியரசன் பெற்றிருக்காரு சரியா அதே போல கண்ணதாசனுக்கும் கவியரசன்ற பெயர் தான் வரும் முடியரசனுக்கும் கவியரசன்ற சிறப்பு பெயர்லாம் இருக்கு புரியுதா குன்றக்குடி அடிகளார் சொல்லியிருக்காரு ஸோ இவருடைய நூல்கள் எது முடியரசனுடைய நூல்கள் ஸ்கூல் புக் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அதே போல் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து இன்னும் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை ஏன்னா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் வந்து மட்டும்தான் கேட்பாங்களா அப்படின்றது தெரியல ஸோ சொல்லியிருக்காங்க 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் நாங்கள் கேட்போம்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் டிஎன்பிசி அதே மாதிரி கேட்பாங்கன்றது கிடையாது ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 4 மார்க் 5 மார்க் கொஞ்சம் டஃப்னஸ் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க ஒரு சில எக்ஸ்டர்னல் கொஷின்லாம் கண்டிப்பாக கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க அப்போ எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் முடியரசன் மட்டுமா கிடையாது எல்லா தலைவர்களை பற்றின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு தலைப்பிலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா ஸோ அவருடைய நூல்கள் என்னென்ன நூல்கள்லாம் அவருடைய படைப்புகள் என்னென்ன நூல்கள்லாம் ஏற்றிருக்காரு பாருங்க பூங்கொடி தமிழ்நாடு அரசுடைய பரிசு பெற்ற நூல் தமிழ் இயக்க போராட்ட வரலாறு சார்ந்த நூல் தமிழ் இயக்க போராட்ட வரலாறு சார்ந்த இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கக்கூடிய ஒரு நூல் பூங்கொடி அதையடுத்து வீரகாவியம் தமிழ்நாடு அரசு பரிசு பெற்ற நூல் இது ஒரு காப்பிய நூல் காப்பியம் ரெண்டும் ஒன்று தான் சரியா அதையடுத்து காவியப்பாவை இல்லை காவியப்பாவைன்னு சொன்னாலும் அவருடைய நூல் தான் ஏன்னா காப்பியம்னாலும் ரெண்டும் ஒன்று தானே சரியா அப்போ காவியப்பாவை இல்லை காப்பியப்பாவை அதுக்கப்புறம் புதியதொரு விதி செய்வோம் தமிழின் பெருமை பற்றி பேசக்கூடிய நூல் எந்த நூல் கேட்டாங்கன்னா முடியரசனுடையது புதியதொரு விதி செய்வோம் அதையடுத்து முடியரசன் கவிதை ஒரு தொகுப்பு நூல் முடியரசன் கவிதை தமிழ்நாடு அரசனுடைய விருது பெற்றிருக்கு அதையடுத்து ஊன்றுகோல் சொல்லக்கூடிய இன்னொரு நூல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடக காப்பிய நூல் யாரை பற்றினது பண்டிதமணி கதிரேசனார் பற்றியது புரியுதா கதிரேச செட்டியார்னு சொல்லுவோம் ஸோ கதிரேசனார் பற்றியது
அடுத்து இளம்பெருவழுதி, இது ஒரு நாடக காப்பிய நூல். அதுக்கப்புறம் பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம், இது ஒரு சுயசரிதை, இவருடைய சுயசரிதை நூல், இவருடைய சுயசரிதை நூல். அடுத்து எப்படி வளரும் தமிழ், அவருடைய கட்டுரை. புரியுதா? இது எல்லாமே முடியரசனுடைய நூல்கள், அவருடைய படைப்புகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞாயிறும் திங்களும், ஞாயிறும் திங்களும் என்ற நூலுடைய ஆசிரியர் யாரு? முடியரசன். அடுத்து மனிதனை தேடுகிறேன், மனிதனை தேடுகிறேன்ற கவிதை யாருடையது? முடியரசனுடையது. மனிதரை கண்டு கொண்டேன், மனிதரை கண்டு கொண்டேன் சொல்லக்கூடிய கவிதை யாருடையது? முடியரசனுடையது. தமிழ் முழக்கம் முடியரசனுடையது. நெஞ்சு பொறுக்கவில்லையே முடியரசனுடையது. புரியுதா? அப்போ இதை பார்த்தது எல்லாமே யாருடைய கவிதைகள், யாருடைய படைப்புகள்னு பார்க்கும்போது, நூல்கள்னு பார்க்கும்போது கவியரசு முடியரசன் அவருடையது. புரியுதாமா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பாருங்கள், முடியரசனை பற்றின ஒரு சில நம்முடைய தலைவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இல்லையா? ஸோ பார்க்கலாமா? திராவிட நாட்டின் வானம்பாடி, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு முடியரசனை அழித்ததாரு அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா. ஸோ அப்போ திராவிட நாட்டின் வானம்பாடி என்று வானம்பாடி கவிஞர் முடியரசன் அப்படின்னு சொல்லி அவர் அழைச்சதுனால தான் திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசனை அறிஞர் அண்ணா அழைச்சார் அப்படின்றத நம்ம படிக்கிறோம். சரியா? அதை எடுத்து பாருங்க. என் மூத்த வழித்தோன்றல் முடியரசனே, எனக்கு பிறகு கவிஞர் முடியரசனே சொன்னது யாரு? பாரதிதாசன். பாரதிதாசனுடைய ஆசிரியர் யாரு? சாரி, முடியரசனுடைய ஆசிரியர் யாரு? பாரதிதாசன். சரி, அவருடைய குருவே சொல்லியிருக்காரு. அதையடுத்து மும்மொழியை, மும்முடி சேர சோழ பாண்டியர்கள் சொல்ல மூவேந்திரன், அதான் மும்முடி. மும்முடியை ஓர் தலையில் முடித்த முடியரசர் எம்முடியும் தலை வணங்கும் இயற்கையிலேயே கவிஞர். புரியுதா? எம்முடியும் தலை வணங்கும் இயற்கையிலேயே கவிஞர். தமிழ் தாய் தமிழே அவர் முடியை உனக்குத்தான் சாய்ப்பார். புரியுதா? ஸோ யாருக்கும் தலை வணங்காத, யாருக்கும் என்னது இணங்காத ஒருத்தர். புரியுதா? தான் உண்டு தன் வழி உண்டுன்னு இருக்கக்கூடியவர். அதை கண்ணதாசன் பெருமைப்படுத்தி சொல்லியிருப்பார். புரியுதாமா? மும்முடியை ஓர் தலையில் முடித்த முடியரசர் என்று முடியரசனை குறிப்பிட்டவர் யார், இல்லை புகழ்ந்தவர் யார்? கண்ணதாசன் அவர்கள். சரியா? கவிஞன் யார் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான ஐயா யாரு? முடியரசன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பார்? பெரியார் சொல்லியிருப்பார். ஸோ பகுத்தறிவு கவிஞர் முடியரசன். ஸோ ஒரு கவிஞன்னா எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தானையா நம்மளுடைய கவிஞர் முடியரசன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்லியிருப்பார். அதுக்கடுத்து வளையாத முடியரசன் வைரத்தூண் தான் சொல்லதான் சொல்லியிருப்பார். வளைய பார்த்தோம் இல்லையா? யாருக்கும் வழங்கா சார் வளையாதவர் வணங்கா. சரி, என்ன சொல்கிறது, நம்ம வளைந்து கொடுக்காம இருப்பார். புரியுதா? ஸோ அதான் நம்ம சொல்லணும். ஸோ ஈஸியாக வந்து பார்த்தோன்னா அந்த பணம் பேர் புகழுக்காக என்ன சொல்கிறது அடிப்பணியாதவர் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் முடியரசன். ஸோ அதனால்தான் ஸோ இவ்வளோ முக்கியமான அறிஞர்கள் மற்றும் தலைவர்கள் அவரை புகழ்ந்துருக்காங்க, நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ 6th ஸ்டாண்டர்டில் எங்கெங்கெல்லாம் இவரை பற்றின கண்டென்ட் இருக்குது? ஃபஸ்ட்டு நானிலம் படைத்தவன் அப்படின்ற ஒரு பாடல். ஸோ பாடல் மற்றும் பாடலுடைய பொருள் பார்த்தா போதும், ஏன்னா ஜஸ்ட் படிக்கும்போதே உங்களுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்ற பொருள் விளங்கும். அதனால் நம்ம பாடலுடைய பொருளாக ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? ஸோ கல்லெடுத்து நிலங்களில், சரியா, நம்முடைய நிலத்தில் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்துனா வலிமை பெற்ற அப்படின்றத சொல்லும் பொருளும்லே இருக்கும். வலிமை பெற்றது இண்டோல் மரத்தால் வனப்படுத்தி, மரத்தால் வனகுப்படுத்தி, மரத்தால் அழகுபடுத்தி, மரம்னா என்னது? வீரம். சரியா? மரத்தால் வனப்படுத்தி அதை ஊராக்கி, நம்முடைய நிலத்தை, பொதுவாக பூமியை சொல்கிறார். புரியுதா? பூமியை மனிதனாகிய நாம மனித குலம்ன்றது எப்படி சீர்படுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இது. நம்முடைய நாகரிகத்தை பற்றி சொல்கிறது தான் இந்த ஒரு பாடல் வரிகள். இங்கே பாருங்கள், சீர்படுத்தி, அதாவது மரத்தால் வனப்படுத்தி, ஊராக்கி, ஓங்கும் நகராக்கி, நாடென்ற பேராக்கி, அதை நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். யார் பெற்றான்? மனிதன், மனித குலத்தை சார்ந்தவன். புரியுதா? பெற்றான். மாநிலத்தில், இந்த பெரிய உலகத்தில், இந்த பெரிய பூமியில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல். ஏன் சார் பாலை இல்லை அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ நானிலம் படைத்தவன், அந்த 4 நிலம் பற்றி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதில் எப்படி மனிதனாகிய நாம், நம்முடைய மனிதர்கள் எப்படி வந்து பார்த்தோன்னா தன்னுடைய சிறப்பை, தன்னுடைய திறனை வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அப்போ மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன். மாந்தன்னா யார்? மனிதன். புரியுதா? ஸோ அவ்வளோ எல்லா நிலத்துலையுமே சிறப்பாக ஆட்சி செய்தோ இல்லை சிறப்பை ஏற்படுத்தியோ சிறந்த ஒரு முறையில் வாழ்ந்த ஒரு மாந்தன், ஒரு மனிதன், ஒரு நாகரிகம் கண்ட ஒரு மனிதன். ஆழக்கடல் கடந்தான், அதாவது கடலை கடந்தான். அஞ்சும் சமர் கடந்தான். சமர்னா போர், அஞ்சும் சமர். புரியுதா? ஸோ நிறைய போர்களை கடந்திருக்கான், வெற்றி பெற்றிருக்கான். அதுக்கடுத்து சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான்.
சூழும் பனிமலையை சுற்றி உலகமெல்லாம் சூழும் பனிமலையை சுற்றி மனிதன் சொல்றது கொடி பொறித்தான். முக்கியமாக இந்த பாடல் வரிகள் உலகம் முழுக்க சொல்கிறது மட்டும் கிடையாது, நம்மளுடைய இனத்தை மேன்மைப்படுத்த சொல்கிற மாதிரி தான் இருக்கும். புரியுதா? ஓகே. அடுத்து பாருங்கள், முக்குளித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பு மீதூர. தோணினா என்னது? கடலை அதை பார்த்தோன்னா தோணி ஒரு படகு இல்லையா? அந்த மாதிரி. எக்களிப்புன்னா என்னது? பெருமகிழ்ச்சி. அப்போ தோணியில் பெருமகிழ்ச்சியோட மீதூர, அதை மீது ஏறி ஊற, அதை மீது ஏறி செல்ல ஏலம் ஏலக்காய் மிளகு முதற் பண்டங்கள், ஏலக்காய் மிளகு முதலிய பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால், பயன் நல்கக்கூடிய ஒரு வணிக முறையினால் கண்டங்கள் சுற்றி களமேறி, களம்னா அந்த கப்பல், களமேறி வந்தவன் தான் மனிதன். அஞ்சாமை மிக்கவன் தான், அதாவது அஞ்சாமை மிக்கவனா யாருக்கும் அஞ்ச மாட்டான். ஆனாலும் சான்றோர்கள், சான்றோர்கள் யாரு? நல்ல ஒழுக்கமுடையவர்கள், நல்ல ஒழுக்கமுடையவர்கள் சொல்லுவோம், சான்றோர்கள் சொல்லுவோம். அப்போ அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி, சான்றோர்கள் நல்ல ஒழுக்கமுடையவர்கள் அஞ்சுவாங்க. எதுக்கு? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ திருடுதல், சரியா? இப்போ திருடுதல்னு ஒரு விஷயம் இருக்குது, புரியலாம்? ஓகே, விட்டுருங்க திருடுதல், சரியா? இப்போ திருடுதல்னு ஒரு விஷயம் இருக்குது. சான்றோர்கள் நல்ல ஒழுக்கமுடையவர்கள் அதை செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க, அதை செய்ய அஞ்சப்படுவாங்க. அப்போ சான்றோர்கள் எது எதெல்லாம் தவறுன்னு சொல்லிட்டு செய்ய அஞ்சப்படுறாங்களோ அதுக்கு என்ன பண்ணுவான்? அவன் அஞ்சுவான், மற்ற மனிதர்கள் அஞ்சுவான். அஞ்சுறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தீய செயல்களிலிருந்து அகற்றி விலங்கிடுவான், அதுலேருந்து தூரமாக இருந்து விலகி நிற்பான். ஒரு நல்ல ஒழுக்கமுடையவன் அவன்தான் மனிதன் அப்படின்றத சொல்லியிருப்பார். அதான் நானிலம் படைத்தவன். சொல்லும் பொருளும் மல் எடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, எடுத்து சமர் அப்படின்னா போர், நல்கும் அப்படின்னா தரும், கழனினா வயல் பார்த்துருப்போம், மரம்னா வீரம், எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி, களம்னா கப்பல், ஆழினா கடல். சரியா? இதெல்லாம் பார்த்தோன்னா ஈஸி தாம்மா. பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி பார்த்தோன்னா சொல்லும் பொருளும் டாப்பிக்லேயே இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதையடுத்து 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துலையும் யார் கவிஞன் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே முடியரசனுடைய கவிதைகள் இருக்குது. புரியுதா? ஒரு சிறந்த கவிஞன் யார், அந்த கவிஞனுடைய பண்பு எப்படி இருக்கணும், எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லியிருப்பார். பாடல் என்னன்னு பார்த்துலாமா? காசுக்கு பாடுபவன் கவிஞன் அல்லன். காசுக்காக நம்ம சம்பாதிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கவிதை எழுதுகிறவன் கவிஞன் கிடையாது, கவிஞன் கிடையாது. பாடல் எழுதுகிறவன் கவிஞன் கிடையாது. கைமாறு விழைந்து புகழ் பெறுதல் வேண்டி, புரியுதா? நிறைய புகழ் பெறணும் அப்படின்றதுக்காக மாசற்ற கொள்கையைக்கு மாறாய், மாசற்ற அப்படின்னா குற்றமற்ற, குற்றம் இல்லாத கொள்கையை தான் ஒரு கவிஞன் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்காக என்ன சொல்கிறாரு பாருங்க, வேண்டி புகழ் பெறணும் அப்படின்றதுக்காக அதை வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாக, குற்றமில்லாத கொள்கையை தான் பின்பற்றணும். ஆனால் அந்த கொள்கைக்கு மாறாக பாருங்க, நெஞ்சை மறைத்து விட்டு, தன்னுடைய வீரத்தை மறைத்து விட்டு பாடுபவன் கவிஞன் இல்லை அப்படின்னு சொல்றார், கவிஞன் அல்லன். புரியுதா? தேசத்தை தன்னினத்தை தாழ்த்தி விட்டு, நம்முடைய தேசத்தையும் என்னுடைய நாட்டையும் என்னுடைய பொதுவாக நம்முடைய இனம், நம்முடைய இப்போ தமிழர்கள் இருக்கோம்னா நம்மளுடைய இனம் இருக்கு இல்லையா? அப்போ தேசத்தையும் தன் இனத்தையும் தாழ்த்தி விட்டு தேட்டைனா இந்த இடத்துல எதை குறிக்கும் அப்படின்னா செல்வம். தேட்டையிட அப்படின்னா செல்வத்தை திரட்ட, செல்வத்தை சேர்க்கிறது. புரியுதா? தன்னுடைய தேசத்தையும் தன் இனத்தையும் தாழ்த்தி விட்டுட்டு செல்வத்தை சேர்க்க பாடுபடுறவன் கவிஞன் கிடையாது. அதே இடத்துல சொல்றாரு, மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு, சாப்பாட்டுக்காக ஆசைப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன். சோறு போடுறாங்களே அப்படின்றதுக்காக தன்னுடைய புலமையை, தன்னுடைய கவித்தன்மையை, தன்னுடைய வீரத்தை, கவிஞனுக்கே உரிய அந்த ஒரு வீரத்தை விட்டுட்டு போகிறவன் கவிஞன் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? அதுக்கடுத்து பாருங்கள், அப்போ கவிஞன் இதெல்லாம் கவிஞன் கிடையாது. அப்போ ஒரு கவிஞனா எப்படி இருக்கணும் பாருங்கள், ஆட்சிக்கும் அஞ்சாமல், யார் ஆட்சி செஞ்சாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு சர்வதிகாரியோ இல்லை பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய ஒரு டிக்டேட்டர்ஷிப்பாக இருக்கலாம், யாரோட இருக்கலாம், யார் ஆட்சி செஞ்சாலும் சரி, அப்போ ஆட்சிக்கு அஞ்சக்கூடாது. கவிஞன் இருக்கானா யார் ஆட்சி போனாலும் அந்த ஆட்சிக்கு அஞ்சாமலும், யாவரேனும் ஆள்க என துஞ்சாமலும். நல்லா பாருங்க, யார் வேணா ஆட்சி செய்யட்டும், அதுக்கு பயப்படக்கூடாது. அதே சமயத்தில் யார் வேணா ஆட்சி செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்துலையும் வந்துடக்கூடாது. புரியுதா? யாரும் ஆட்சி செஞ்சுட்டு போய்டும். ஏன்னா நம்மளுடைய இன மக்கள், நம்ம மக்கள் தான் வாழ்கிறாங்க, நம்ம நிலத்தில் நம்ம இருக்கோம், நம்ம மக்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க, நம்ம இனம் இருக்குது. புரியுதா? நம்ம மக்களை யார் வேணா ஆட்சி செஞ்சுட்டு போட்டோம், யாரா ஆட்சி செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னும் இருக்கக்கூடாது. புரியுதா? அப்போ பாருங்கள், யாரேனும் ஆள்க என துஞ்சாமல் என்ன பண்ணும்,
தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன், தன்னுடைய மக்களுடைய தன்னுடைய இனத்தினுடைய மீட்சிக்கு பாடுபடுறவன் தான் கவிஞன். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, மேலோங்கு கொடுமைகளை, மேலோங்கு கொடுமைகள் அது அதிகமாயிட்டக்கூடிய கொடுமைகளை காணும்போது, சமூகத்தில் கொடுமைகளை காணும்போது காட்சிக்கு புலியாகி, அந்த காட்சியை கழுவும்போது பார்க்கும்போது அதுக்கு பார்த்தா ரியாக்ட் பண்ணும். புரியுது, ஒரு கவிஞன் ரியாக்ட் பண்ணும். புலியாகி கொடுமை மாலை, மாலை அப்படின்னா நீங்கன்னு அர்த்தம். நீங்கன்றதை படிச்சிருப்போம். நீங்கன்னா அது விலகுதல். புரியுதா, அந்த கொடுமைகளை நீங்க கவிதைகளை பாய்ச்சுவான். யார் அந்த கொடுமைகளை செய்கிறாங்களோ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து என்ன பண்ணுவான், அந்த கவிதைகளை பாய்ச்சணும். அந்த தன்னுடைய கவி மூலயமா கவிதைகளை பாய்ச்சுபவன் அவன் தான் கவிஞன். அப்புறம் என்ன சொல்றாரு, தாழ்ச்சி சொல்லும் அடிமைகளன், அவன் அடிமை கிடையாது. ஒரு சிறந்த கவிஞன் அடிமையாக இருக்க மாட்டான். மக்களுக்கெல்லாம் தலைவனென பாடுவான். புரியுதா? ஸோ மக்களுக்கெல்லாம் தன் இனத்தை சேர்ந்த, தன்னோட சுற்றி இருக்கக்கூடிய தன்னுடைய நிலத்தை சேர்ந்த தன் மக்களுக்காக எப்போதும் பாடுபடுபவன். புரியுதா, அவன் தான் ஒரு சிறந்த கவிஞன் வீரன். சாரிம்மா, கவிஞன் வீரன் சொல்கிறார். சரியா? ஸோ அப்போ ஒரு கவிஞன் எப்படி இருக்கக்கூடாது, ஒரு கவிஞன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு பாடல். ஸோ கைமாறு அப்படின்னா பயன். நான் என்ன உனக்கு கைமாறு செய்ய போகிறேன் சொல்லுவேன் இல்லையா, அப்போ நான் உனக்கு என்ன திரும்ப ஒரு பயன் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்து மாசற்ற அப்படின்னா குற்றமற்ற, மாசுனா குற்றம், அப்போ மாசற்றனா குற்றமற்ற. தேட்டை இட அப்படின்னா செல்வம் திரட்ட. மீட்சி அப்படின்னா மேன்மை, மேலோங்குதல். அதுக்கடுத்து மாலை அப்படின்னா நீங்கள் அப்படியே பார்த்துருப்போம். சரியாமா? ஸோ இதுதான் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான அவருடைய கவிதைகள். அதுக்கடுத்து சின்ன சின்ன பாடல்கள் இருக்கும். 9ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலே சின்ன சின்ன பாடல்கள் இருக்கும். தனித்தனியாக இருக்காது. சும்மா என்ன சொல்கிறது, ஒரு மொழித்திறன் பயிற்சிலாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன பாடல் வரிகள் 1-2 இருக்கும், அதை கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், நமக்கென்றே இருப்பவளை, பூமி தாயை புகழ்ந்து சொல்கிற மாதிரி அவளுடைய சிறப்பு என்ன, நம்ம எப்படி அவளை பார்த்தோன்னா உதாசீனப்படுத்துகிறோம். புரியுதா, அவள் கோபம் கொண்டா என்ன ஆகும் அப்படின்றத சும்மா ஒரு கவிதைகளை சொல்லியிருப்பார். சரியா? நமக்கென்றே இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி வருகிறோம். யாரை சொல்கிறார், அப்படியே பூமி தாயை சொல்கிறார், பூமியை சொல்கிறார். புரியுதா, தலையடைத்து சுமக்கவென மரத்தை வைத்தோம், மரத்தை வச்சோம். மனைகள் கட்ட தூண் வைத்தோம், வீடுகளை கட்ட தூண் வைக்கிறோம். கல் வைக்கிறோம், அதில் கல்லை வைக்கிறோம், கட்டி முடிச்சுட்டு அதில் காலும் வைக்கிறோம், முடியும் போகிறோம். நமக்கென்ன என்று இவள் மேல், சரியா பாருங்க, நமக்கென்ன என்று அவள் மேல் உமிழ்கின்றோம். நமக்கென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலேயே நம்ம உமிழ்கிறோம், எச்சத்துப்புறோம் இல்லையா, அதான் சொல்கிறாரு, உமிழ்கின்றோம். இரும்பெடுத்து, இரும்பு பொருட்களை எடுத்து அவள் உடலை அகழ்கின்றோம். அவளையே நம்ம என்ன பண்ணுறோம், மண்ணை தோன்றோம், வெட்டுறோம், நிறைய பார்த்தோன்னா நிலங்களை வளங்கள்லாம் நோண்டி எடுக்கிறோம் இல்லையா, அப்போ காயப்படுத்துகிறோம். அதான் சொல்கிறார். புரியுதா, அகழ்கின்றோம். சுமக்கிறாள், இவ்வளையும் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் சுமக்கிறாள், நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாள். ஏன்னா அவள் பொறுமைசாலி, ஏன்னா அவள் பொறுமைசாலி. தொழிலாளி போல் இருக்கும் திறமைசாலி. ஒரு தொழிலாளி எப்படி ஒரு 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 முதலாளிக்கோ இல்லை அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளி எப்படி தேவையான அளவுக்கு எவ்வளோ பண்ணாலும், ஒரு முதலாளி என்ன ஒரு தீங்கு பண்ணாலும், ஒரு சமூகம் என்ன தீங்கு பண்ணாலும், ஒரு தொழிலாளி அப்படி கண்டினியூஸாக உழைச்சிக்கிட்டே இருப்பானோ, அதே போல் பூமி தாய்க்கு நம்ம எவ்வளோ தொல்லைகள் கொடுத்தாலும், எவ்வளோ துன்பங்களை கொடுத்தாலும், ஒரு தொழிலாளியுமே நம்மளுக்காக என்ன பண்ணியிருக்கா, அவர் திறமையாக உழைச்சிக்கிட்டே இருக்கா அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பார். சரியா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், கண்டினியூஷன். இது மட்டும் இல்லாமல் கடல் சுமந்தால், ஸோ அப்படிப்பட்ட பூமி தாய் கடலை சுமந்திருக்கா, அதன் மேலே மலையை சுமந்திருக்கா. கான் சுமந்தால், கான்னா காடு இல்லையா, அதில் காடு நிலப்பரப்பை சுமந்திருக்கா. கால்நடைகளை பல சுமந்திருக்கா, பல விலங்குகளை சுமக்கிறா. மாந்தர், மாந்தர் என்ற உடல் சுமந்தால், மனிதர்களாகிய நம்மளையும் சுமந்துட்டு இருக்கா. வயல் சுமந்தால், வயலையும் சுமந்துட்டு இருக்கா. நதிகளை சுமந்துட்டு இருக்கா, ஊரை சுமந்துட்டு இருக்கா. அதில் இருக்கக்கூடிய பெரும் நகரங்களை சுமந்துட்டு இருக்கா. செடியை சுமக்கிறா. குடல் சுமந்து பெற்றெடுத்த அன்னை, நல்லா பாருங்க, குடல் சுமந்து பெற்றெடுத்த அன்னை இல்லா குலப்பிள்ளை போலாகி நின்றாள். இவ்வளவும் பண்ற நம்முடைய பூமி தாய் குடல் சுமந்து பெற்றெடுத்த அன்னை. எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு பிறப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அன்னை தன்னுடைய குலப்பிள்ளை, தனக்குள்ள ஒரு மகன் ஒரு பிள்ளை இருந்துச்சு அப்படின்னா அதை அவனை அந்த தாயை பார்த்துக்கணும் இல்லையா. ஆனால் இவ்வளவும் கொடுக்குற நம்மளுடைய அன்னையை நாம் ஒழுங்காக பார்க்கலையே. நம்மளை பார்த்து ஒரு குழந்தைகளை போல பார்த்துட்டு நம்முடைய பூமி தாய்க்கு நாம் பிள்ளைகளாக எதுவுமே பண்ணலையே அப்படின்றத சொல்கிறார். புரியுதா? ஸோ இல்லா குலப்பிள்ளை போலாகி நின்றால், ஒரு
ஒரு என்ன சொல்ல ஒரு புதல்வனே ஒரு புதல்வியே பொதுவாக ஒரு குழந்தைகளே இல்லாத ஒரு தாய் மாதிரி நிற்கிறாளே அனாதையா அப்படின்றத சொல்கிறார். புரியுதா? அந்தோ ஒரு துன்பத்தை சொல்கிற மாதிரி சொல்கிறார், ஒரு அவல நிலையை சொல்கிற மாதிரி சொல்கிறார். அந்தோ மிடல் சுமந்து அவள் உறுத்தி சினந்து நின்றாள். இவ்வளவும் பண்ணுறா, ஆனால் அவளுக்கு நம்ம எதுவுமே பண்ணுறதில்ல ஒரு பிள்ளையாக இருந்து. ஆனால் அவள் கோபம் கொண்டு சினம் கொண்டு எழுந்து நின்றாள் அப்படின்னா மேலாளர் வாழ்வெங்கே, மக்களுடைய நம்மளுடைய வாழ்வெல்லாம் எங்கப்பா காணாமல் போயிடும். புரியுதா? அவளே வெல்வாள் அப்படின்னா அது இயற்கை சீற்றத்தை சொல்கிறார். புரியுதா? ஸோ நாளைக்கே ஒரு கோபம் கொண்டு ஒரு இயற்கை சீற்றம் வருது அப்படின்னா நம்மளால் வாழ முடியுமா? வாழவே முடியாது. அவள் தான் அந்த சீற்றத்தில் ஜெயிப்பாள். இயற்கை எழுத்து யாரும் போட்டி போட முடியாது, அதான் சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா மனிதனை தேடுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு நூல் பார்த்தோம் இல்லையா, முடியரசனுடையது. அந்த நூலில் தான் இந்த கவிதைன்றது இருக்குது, முடியரசனுடைய கவிதை. ஸோ பாடல், அடுத்த ஒரு பாடல் பாருங்களேன். ஸோ 9th ஸ்டாண்டர்ட் பழைய புத்தகத்திலே தான் இருக்கும். ஆங்கிலமோ பிற மொழியோ எந்த மொழி வேணா இருக்கட்டும், பயின்று விட்டால் அதை படிச்சுட்டோம் அப்படின்னா, அது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற. இங்கிலீஷில் பேசிட்டு வருவான், பயங்கரமாக போயிட்டு அங்கே இங்கே படிச்சுட்டு வருவான், தமிழ்நாட்டிலேருந்து தான் போயிருப்பான், சின்ன வயசுலேருந்து தமிழ் தான் பேசியிருப்பான், வீட்டிலேருந்து எல்லாத்தையும் தமிழ் தான் பேசியிருப்பான், தமிழ் தான் அவனுக்கு சோறு போட்டிருக்கும், அவனுக்கும் ஃபேமிலிக்கு எல்லாத்தையும் தான் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஆனால் அன்னை மொழி பேசுவதற்கு, நம்முடைய தமிழ் மொழியை பேசுவதற்கு நாணுகின்ற, வெக்கப்படுவான். தமிழை பேசுறதுக்கு அவ்வளோ வெக்கப்படுவான். புரியுதா? ஸோ அவளாம் என்ன சொல்கிறது, ஓகே ஸோ ஃபைன். நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர், அந்த மாதிரி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தீங்குடைய தீய எண்ணங்களுடைய மனப்போக்கர்கள், மனத்தை கொண்டிருக்கக்கூடிய மக்கள் வாழும் நாட்டில், அந்த மாதிரி வாழக்கூடிய நாட்டில், அந்த மாதிரி மக்கள் வாழக்கூடிய நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி. அந்த மாதிரி நாட்டில் மொழி உணர்ச்சி ஏதோ ஒன்று இருக்கா? ஏன்னு கேட்டிங்கன்னா மொழி உணர்ச்சி இருக்கவே இருக்காது. ஏன்னா இன்றைக்கி இங்கிலீஷோ பிற மொழியோ படிச்சுட்டு தன்னுடைய தாய்மொழியை பேசுகிறதுக்கு வெக்கப்படுறவன் நாளைக்கு அந்த ஆங்கிலமோ அவன் கற்ற ஆங்கிலமோ பிற மொழியோ தேவைப்படல, வேறொரு மொழி தேவைப்படுது அப்படின்னா அதை படிச்சுப்பான், அதை விட்டுருவான். அவன்கிட்ட ஏன் கடைசி வரைக்கும் அவனுக்கு மொழி உணர்ச்சி ஒன்று இருக்கவே இருக்காது. புரியுதா? ஸோ அவன் அப்படி தான் கடைசி வரைக்கும் இருப்பான். ஸோ ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில சிறந்த பாடல் வரிகள். ஸோ முடியரசனுடைய மற்ற ஒரு சில பாடல் வரிகள் ஸ்கூல் புக்ஸில் இருக்காது. ஸோ ஒரு சில சோர்ஸில் வந்து எக்ஸ்டர்னலாக எடுத்து கொடுத்துருக்கேன். சரியா? தேவிர புத்தகம் போன்ற புத்தகத்தில் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கலாம், ஸ்கூல் புக்ஸை தாண்டி கேட்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப்ல கேட்கலாம். சரியா? மொழி காக்கும் வரம்பில்லையேல், ஒரு மொழியை காக்கக்கூடிய வரம்பு ஒரு எல்லைன்றது இல்லை அப்படின்னா எம்மொழியும் அழிந்து போகும். நம்மளுடைய மொழியை நம்ம கற்று என்ன சொல்கிறது, காத்தே ஆகணும். நிறைய இஷ்யூலாம் போயிட்டு இருக்கு இல்லையா, நம்மளுடைய மொழியை நம்ம காத்தாகணும். நம்மளுடைய மொழிக்கு ஒரு தீங்கு வருது அப்படின்னாவே, உண்மையிலேயே தீங்கு வருது அப்படின்னா நம்மளுடைய மொழியை நம்ம காக்கணும். ஏன்னா ஒரு மொழி அழிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இனம் அழிஞ்சிடும். புரியுதாமா? நல்லா பார்த்துக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்து பாருங்க, மனவிலையில் தமிழ் உண்டா, பயின்றவர் தம்முள் வாய்ப்பேச்சில் தமிழ் உண்டா, மாண்ட பின்னர் பிணவினையில் தமிழ் உண்டா அப்படின்றது முடியரசனுடைய பாடல் வரிகள். இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கரை, இரண்டும் கொண்ட ஆரடா வாழ்வு இரண்டும் கொண்ட ஆரடா. யார் சொன்னது? முடியரசன். அதுக்கடுத்து வயலுக்கு வரப்பொன்றும் வேண்டாம் என்றால், வயலுக்கு ஒரு வயல் இருக்குன்னா, வயல்வெளிகள் இருக்கு அப்படின்னா வரப்புன்றது இருக்கணும். வேண்டாம் என்றால், வழக்கரைகள் ஆற்றுக்கு வேண்டாம் என்றால், ஆறு ஓடிட்டு இருக்குன்னா இரண்டு பக்கமும் என்ன இருக்கணும்? வழக்கரைகள் இருக்கணும். வேண்டாம் என்றால் இயல் மொழிக்கு இலக்கணம் வேண்டாம் பெண்ணே. இயல் மொழிக்கு, நம்மளுடைய மொழிக்கு இலக்கணம்ன்றது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணே அப்படின்றத பாடியிருப்பார். நல்லா பாருங்க, வயல்வெளிக்கும் என்ன வேணும்? வரப்புன்றது தேவை. அது இல்லைன்னா அதனுடைய யூஸே கிடையாது. ஒரு நதி போயிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக அதனுடைய இருபுறமும் வளமான கரைகள் இருக்கணும், இல்லைனா நதி உடைந்து நிறைய இழப்புகள் ஏற்படலாம். புரியுதா? அதே போல தான் எப்படி இது ரெண்டுத்துக்கும், இதுக்கும் தேவை இதுக்கும் தேவை அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் தேவை அப்படின்னா தமிழுக்கு இலக்கணம் தேவையில்லை, ஒரு இயல் மொழிக்கு இலக்கணம் தேவையில்லை. ஆனால் இதுக்கு தேவை இல்லையா, அப்போ கண்டிப்பாக ஒரு மொழிக்கு இலக்கணம் என்றது இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதா? ஒரு சிறந்த மொழிக்கு இலக்கணம்ன்றதும் இருக்கணும், அதுதான் ஒரு சிறந்த மொழி அப்படின்றதையும் சொல்கிறார். சரியாம்மா? ஸோ இதுதான் முடியரசனுடைய முக்கியமான படைப்புகள், பாடல் வரிகள், அவரை பற்றின இன்ஃபர்மேஷன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகிருக்கோ எல்லாத்தையும் பார்த்துட்டோம். சரியாம்மா? ஸோ ஓகே, அழகாக நோட்ஸ் எடுத்துருப்பீங்க நம்புகிறேன். அதே போல் இவரை பற்றின முக்கியமான புகழுரைகள், என்னென்ன நூல்கள் அவர் ஏற்றிருக்காரு, அவரை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன், சிறப்பு பெயர்கள் என்ன, ஸோ எல்லாத்தையும் அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ண உங்களுக்கு தெரியும், லைக் பண்ணி தம்ஸ் கொடுங்க, கண்டினியூ உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. அதே போல் டிஎன்பிசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை தெரியப்படுத்துங்க, கண்டென்ட் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு தலைப்போட இன்னொரு
தலைவரோட, சரி, இன்னொரு அறிஞரோட தலைவரோட நம்ம மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.